புதுச்சேரியுடைய சட்டப்பேரவையின் 6வது கூட்டத்தொடர் கடந்த 10/3/2025 அன்று கூட்டப்பட்டு 2025-26 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு நிறைவடைந்தது. மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்களுடைய உரையுடன் கூடிய அக்கூட்டத்தொடர் 13 நாட்கள் நடைபெற்று பின்பு காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டது. அதன் 2வது பகுதியாக 18/9/2025 அன்று பேரவையின் அனைத்து அலுவலர்களும் எழுதி நிறைவேற்றப்பட்டு மீண்டும் காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 6வது கூட்டத்தொடரின் 3வது பகுதியாக வருகின்ற பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி 12/2/2026 காலை 9:30 மணிக்கு சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள பேரவை கூட்டத்தில் மீண்டும் கூட்டப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்றைய தினத்தில் 2026-27 ஆண்டு நிதி ஆண்டிற்கான முன்னணிய மானிய சட்ட முன்வரைவு ஓட் ஆன் அக்கவுண்ட் பேரவையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு பேரவையின் கருத்துரை செய்யப்படும். பேரவையின் முன் வைக்க வேண்டிய விதிகள் மற்றும் ஏடுகள் ஏதேனும் இருந்தால் அன்றைய தினம் வைக்க அரசு துறைகளுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. 2025 மற்றும் 26 ஆண்டிற்கான நிதியாண்டிற்கான கூடுதல் செலவினங்களுக்கான சட்ட முன்வரைவையும் சப்ளிமெண்டரி டிமாண்ட்ஸ் ஆஃப் கிராண்ட்ஸ் அக்கூட்டத்தில் அறிமுகம் மற்றும் கருத்துரை செய்ய உத்தேசிக்கப்பட்டுள்ளது. ஆகவே வருகின்ற 12/2/2026 வியாழக்கிழமை காலை 9:30 மணிக்கு சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள சட்டப்பேரவையில் வருகின்ற நிதியாண்டிற்கான முன்வரைவு மானிய கோரிக்கை கூட்டப்படுகிறது. பிரதமர் 16ஆம் தேதி வருவதாக இன்றைக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. 16